ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் டூர்ஸ் சென்னை. அஜய் டூர்ஸ் உங்களை வரவேற்குதுங்க. அஜய் டூர்ஸ் வழங்கும் ஆந்திரா மற்றும் கர்நாடகா சுற்றுலா 3 பகல் 3 இரவு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை தான் இந்த சுற்றுலா நம்ம நிறுவனம் அஜய் டூர்ஸ் சென்னை உங்களுக்கு வழங்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், நீங்கள் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறீங்க, அதோடைய டூர் அண்ட் ஐட்னரி எல்லாமே நம்ம தரப்போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டூரிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கனெக்டிவான ஒரு விஷயம். அதனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நிறுவனத்துடைய ஸ்லோகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் இஸ் த கீ ஆஃப் ஹெல்த் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டூர் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய டூர்கள் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணணும், அப்படி அஜய் டூர்ஸ் சென்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய நிறுவனத்துடைய ஃபோன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9441908661, வாட்ஸ்அப் 9445222760. நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜய் டூர்ஸ் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நாம் அப்டேட் செய்யக்கூடிய விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆந்திரா கர்நாடகா 3 பகல் 3 இரவு சுற்றுலாவில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க இடங்க. மந்திராலயம் நம்ம பார்க்குறோம், பதாமி நம்ம பார்க்குறோம், ஹம்பி நம்ம பார்க்குறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1649 கிலோமீட்டர் நம்ம கவரப் பண்ணுறோங்க. இதனுடைய கட்டணம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு குறைந்த விலைங்க, நிறைந்த தரம் அப்படின்ற மாதிரி ஒரு 7500 தான் நம்ம இதுக்கு கட்டணமாக நம்ம வசூலிக்கிறோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இந்த டூரில் நீங்கள் பங்கு வரணும் போது நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும். ஸோ அட்வான்ஸாக ஒரு 2000 ரூபா நீங்கள் கட்டணும். அதுபோக என்றைக்கு நம்ம டூர் நம்ம தேதி அறிவிக்கிறோமோ அன்றைக்கி மீதி பணத்தை கட்டி நம்மளுடைய டூரை நம்ம ஆரம்பம் செய்து கொள்ளலாங்க. ஸோ நீங்கள் கட்டக்கூடிய அந்த கட்டணத்தில் அடங்கக்கூடிய வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வாகனம், உயர்தரத்தில் நான் ஏசி தங்குமறைகள், உயர்தர சைவ உணவுகளில் 3 நேர உணவுங்க, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாமே உயர்தர சைவ ஹோட்டலில் தான் இருக்கும். அதற்போக கோவிலில் இருக்கக்கூடிய என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை சேருங்க. ஸோ மறுபடியும் நான் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், 9441908661, 9445222760 போட்டு உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பாருங்கள். நாம் பார்க்கக்கூடிய இடங்களுடைய சிறப்பு அம்சங்களை ரொம்ப தெளிவாக அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கியிருக்கேன். சூப்பர். இப்போ நம்ம தேதி அறிவிக்கப்பட்ட உடனே நீங்கள் அதிகாலை என்றைக்கு நம்ம தேதி வருகிறோமோ அன்றைக்கி அதிகாலை காலையில் 8 மணிக்கு நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அருந்து விட்டு நமது பயணம் ஆரம்பிக்கும். நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா மந்திராலயத்துக்கு போகிறோம். இந்த மந்திராலயத்துக்கு போகிற வழியிலேயே நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் காளகஸ்தி கோவில் தரிசனத்தை நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ 1ஆம் நாள் காலையில் மந்திராலயம் நம்ம செல்ல தயாரான போய்கிட்டு இருக்கும்போதே இடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் காளகஸ்தி கோவிலில் நம்ம தரிசனம் இது பண்ணுறோம். இந்த காளகஸ்தி கோவிலுக்குன்னு சிறப்பு அம்சம் இருக்குங்க. ஸோ புகழ்பெற்ற மன்னனில் ஒருவரான தஞ்சை கோவில் கட்டிய ராஜராஜன் சோழன் இருக்கார் பார்த்திங்களா, அவருடைய மகன், அதாவது தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவரான ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் தாங்க இந்த காளகஸ்தி கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிலந்தி, பாம்பு, யானை இவை 3 பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை பூசித்ததாகவும் அதனால் இக்கோவில் பார்த்திங்க சொன்னால் காளகஸ்தி என பெயர் பெற்றதாகவும் புராணங்கள் சொல்லுதுங்க. இந்த காளகஸ்தி என்ற பெயரை கேட்ட உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகார பூஜை செய்யும் தலங்கள் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு திருமண தடைப்பட்டிருந்தால் இங்கே பார்த்திங்கன்னா தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே ராகு கேதை பரிகார பூஜை செய்ய வர்றாங்க. பஞ்சபூதங்களின் திருவாழ்விற்காக இத்திருத்தலம் 500 வருடங்களுக்கு மேல் கட்டப்பட்ட பழமையான கோயில்னு இதை சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிவபெருமான இருக்கக்கூடிய இந்த கோயிலை தான் நம்ம மந்திராலயம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தரிசனம் செய்து விட்டு நம்ம போகிறோங்க. சரி, ரைட்டு. ஸோ காளகஸ்தி தரிசனம் நம்ம முடித்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒண்டமிட்டா கோதாண்டராமன் கோவிலுக்கு நம்ம செல்கிறோங்க. இதுவும் அதே 1ஆம் நாளில் நடக்குது. ஸோ கோதாண்டராமன் கோவிலுக்குன்னு சிறப்பு அம்சம் இருக்குங்க. இந்திய மாநிலமான ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் ராஜம்பேட்டை வட்டத்தில் உள்ள ஒண்டிமிட்டா என்னும் இடத்துல தாங்க இந்து கடவுளான ராமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில் தாங்க. இது ராமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். விஜயநகர கட்டட பாணின்னு உதாரணமாக இந்த கோவிலை பார்த்திங்க சொன்னால் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா. இந்த பக்கத்தில் இந்த ஏரியாவில் இருக்க மிகப்பெரிய கோவிலான இது பார்த்திங்க சொன்னால் கடப்பாவிலிருந்து 25 கிலோமீட்டர் 16 மைல் தொலைவில் இருக்குது. இது ராஜம்பேட்டைக்கு அருகில் உள்ளது. கோயிலின் அதன் அருகிலுள்ள கட்டிடங்களும்
தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் ஒன்றாங்க. நிச்சயமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது ஒன்றுங்க. கோதாண்ட ராமன் கோவில், ஒண்டமிட்டா கோதாண்ட ராமன். ராகவேந்தர் சாமி தரிசனம் நம்ம பார்க்குறோங்க. இந்த ராகவேந்திர தரிசனம்ன்றதாங்க இந்த மந்திராலயம். ஸோ மந்திராலயத்தில் தான் நம்ம தங்குறோம். சென்னையிலேருந்து மந்திராலயம் வர்ற வழியில் காளகஸ்தி கோயில், ஒண்டமிட்டா கோதாண்டராமன் கோவில் 2 தரிசனம் முடிச்சுட்டு மந்திராலயத்தில் வந்து தங்கி மறுநாள் காலையில் மந்திராலயத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திராலயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க வருது. இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஒரு புனிதமான கிராமமாகும். இது அண்டை மாநிலமான கர்நாடகாவின் எல்லையில் துங்கபத்ரா ஆற்றின் கரையில் உள்ளதுங்க. துங்கபத்ரா ஆறுன்றது வந்து ஃபேமஸான ஒரு ஆறு. இது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராகவேந்தர் தீர்த்தரின் சமாதி தலமாக இருக்குது. நீங்கள் ராகவேந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அவருடைய சமாதி தலமாக இருக்குது. ஸோ ராகவேந்தர் கோவில் நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பதாமி நம்ம கிளம்பி நம்ம போகிறோம். ஸோ பதாமி நம்ம வந்து கிளம்பி வந்த பிறகு பார்த்திங்க சொன்னால் பதாமியில் வந்து நம்ம பார்த்திங்க சொன்னால் சாளுக்கிய மன்னன், அதாவது புலிகேசி மன்னன் இடங்களான அந்த பதாமியோட புகை, கோட்டை, பட்டாக்கள், கைகோல், எல்லாத்தையும் நம்ம பார்வையிடுறோம் 2ஆம் நாள் காலையில். இந்த பதாமிக்குன்னு பார்த்திங்க சொன்னால் இந்த பதாமின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பழமையான கலாச்சாரம் மற்றும் கைவினைத்திறன் மூலம் கர்நாடகா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான இந்த வரலாறு நமக்கு வந்து அமைச்சு தருது. கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஒன்று தான் இந்த பதாமி. ஸோ பழங்கால சிவப்பு மணற்கற்களால் செதுக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த படைப்பாக இந்த நகரம் இருக்குதுங்க. ஃபுல்லாகவே சிவப்பு கற்களால் வந்து இந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இதை சுற்றியுள்ள புனித அகஸ்தியர் ஏரின்றது வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலமற்ற, அதாவது ஒரு பாரம்பரிய ஒரு மையம் சொல்கிறாங்க. கிபி 540 கிபி 750 வரையிலான சாளுக்கியரின் அரச தலைநகரங்க இது. வட கர்நாடகாவின் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள இந்த கவர்ச்சியான நகரத்தை வந்து நீங்கள் அற்புதமாக நம்மளுடைய சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலான திராவிட கட்டடக்கலை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நினைவு சின்னங்கள், அதுபோக வந்து பார்த்திங்க சொன்னால் மாயாஜாலத்தின் ஒரு பிரதிபலிப்பே ஆகும். வெப்பநிலையும் பார்த்திங்க சொன்னால் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். இதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் வந்து டூரிஸ்டுகள் வந்து வருவாங்க. ஸோ இந்த பதாமியில் நம்ம வந்து சாளுக்கிய மன்னனுடைய கோட்டை, பட்டாக்கால், இந்த மாதிரி எல்லா விஷயம் பார்த்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா ஹம்பி நம்ம செல்கிறோங்க. ஸோ ஹம்பி அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹம்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் துங்கபத்திரை ஆற்றங்கரையில் உள்ள ஒரு ஊருங்க. உலக பாரம்பரிய ஒரு இடங்க அது. அதாவது நீங்கள் வரலாற்றில் நீங்கள் படிக்கும்போது விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் இருக்கா பார்த்தீங்களா, அவருடைய அரசாட்சியில் இந்த இதுதான் பார்த்திங்கன்னா பார்த்தா விஜயநகரம், இந்த கம்பின்றது தான் வந்து அதோட விஜயநகரத்துடைய அந்த பேரரசுடைய தலைநகராகவே இது இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சமய சிறப்பு வாய்ந்த இடமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. புகழ்பெற்ற விருப்பாச்சர் கோவில் இங்கே தான் இருக்குது. ஹம்பி வந்து பார்த்திங்க சொன்னால் பல நினைவு சின்னங்களை வந்து தன்னகத்தை கொண்டுள்ளதுங்க. இந்த ஒரு பழைய நகரன்றது வந்து பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு வீதிகளையும் கூட விரிவடைஞ்சிருக்குங்க. ஸோ 2014 ஆண்டு கணக்கீட்டுப்படி பார்த்திங்க சொன்னால் அதிகமாக கூகுளில் தேடப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த ஹம்பி அப்படின்றது. ஸோ விஜயநகர பேரரசுடைய தலைநகரம். இந்த விஜயநகர பேரரசு நடக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் வீரர்கள், அதாவது 20 லட்சம் வீரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ கூகுளில் 2014ஆம் ஆண்டு கணக்குப்படி அதிகப்படியான கூகுளில் தேடப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களில் முதலாவதாக வந்து கம்பி இருக்குங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொன்னால் பார்வையிட போகிறீங்க. ஸோ ஹம்பி நம்ம உள்ள இடங்களில் எல்லா இடங்களையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு, இது வந்து 3ஆம் நாள் ஹம்பி உள்ளவங்க எல்லாரும் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படி நம்ம என்ன செய்யணும் சொன்னால் சென்னைக்கு நம்ம கிளம்புறோம். சென்னைக்கு நம்ம கிளம்பும்போது இன்னொரு புகழ்பெற்ற யாகந்தி கோயிலில் நம்ம தரிசனம் செய்யணுங்க. இந்த யாகந்தி கோயிலுமே பார்த்திங்க சொன்னால் இந்திய நாட்டில் வந்து லட்சக்கணக்கான கோயில் இருக்குது. அதில் சில ஆயிரம் கோயில்கள் தான் பார்த்திங்கன்னா அதிசயமிக்க ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. அது மாதிரியான ஒரு அதிசயமிக்க ஒரு சிறப்பம்சம் கொண்ட கோயில் தான் இந்த யாகந்தி கோயிலுங்க. அப்படி சிறப்பம்சம் கொண்ட இந்த கோயில் வந்து பார்த்திங்க சொன்னால் கர்னூல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதை வந்து யாகந்தி உமா மகேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் இருக்க நந்தி சிலையின் அளவு வந்து பார்த்திங்க சொன்னால் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொல்பொருள் ஆய்வுத்துறையும் கூட இதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு மரபுமிக்க ஒரு அற்புதமான ஒரு கோவிலை நீங்கள் பார்த்தது வரைக்கும். அப்புறம் இந்த கோயில் வந்து பார்த்திங்க சொன்னால் வைணவ மரபுகளின்படி கட்டப்பட்டிருக்கு. 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சங்க வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ஹரிஹர புக்காரா என்பவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஹைதராபாத்திலேருந்து 308 கிலோமீட்டர் தொலைவிலையும் விஜயவாடாவிலேருந்து 380
359 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது பண்டைய கால பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்கள் மரபுகளை இன்னமும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குங்க ஆண்டு கணக்காக. ஸோ இந்த யாகந்தி கோயிலை நம்ம முடிச்சுட்டு நம்ம சென்னை கிளம்பி 4ஆம் நாள் காலை சென்னை வந்து அடைஞ்சிடும். சென்னை வந்தது நம்மளுடைய சுற்றுலா அப்படின்றது நிறைவடைந்துடுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மந்திராலயம், பதாமி, ஹம்பி இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாவை தான் பார்த்திங்க சொன்னால் நம்ம அஜய் டூர்ஸ் நிறுவனம் அப்படின்றது உங்களுக்கு அமைப்பு தருது. ஸோ அஜய் டூர் நிறுவனம் பார்த்திங்க சொல்லி ஸோ இந்த அஜய் டூர்ஸ் சென்னை பார்த்திங்கன்னா எல்எஸ் சுப்பிரமணியம் செல்வம் அவரால் தான் நடத்தப்படுகிறது நமது நிறுவனனால். இந்த நிறுவனம் பார்த்திங்க சொன்னால் இந்த சுற்றுலாத்தலங்களை உங்களுக்கு நல்ல அற்புதமாக உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையக்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளை இவர் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அதுபோக நம்ம அஜய் டூர்ஸ் சென்னை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரு, இந்தியா டூரு, வேர்ல்டு டூரு எல்லாமே பண்ணுறோம். ஸோ அந்த தேவையான உங்களுக்கு டூர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டூரு, ஃபேமிலி டூரு, ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் டூரு, மற்றபடி எல்லா டூர்களுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தருகிறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சுற்றுலாவுக்கு போகணும்னு சொல்லும்போது நம்ம அஜய் டூர்ஸை நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சுற்றுலா ஒரு பக்காவான ஒரு பலனை உங்களுக்கு தருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஜய் டூர்ஸ் சென்னை.